மூன்றாம் அதிகாரம் 1 முதல் 6 வரைக்கும் நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரைக்கும் நாம் இணைந்து வாசிப்போம். பக்கம் 1105. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தப்படுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலைப்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் வண்ணாருடைய சௌகாரத்தைப் போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெளியே புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். நான் நியாயத்தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூரியக்காரருக்கும் விபச்சாரக்காரருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளுமாகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்து கொடுக்கிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கு விரோதமாய் தீவிரமான சாட்சியாய் இருப்பேன் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஆமென். உட்கார்ந்து நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாக God, I change not. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நாம் இன்றைக்கு தேவனுடைய அளவற்ற கிருபையினாலே 2026ஆம் ஆண்டு 2 மாதங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். இப்பொழுது நாம் 3ஆம் மாதத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். இந்த 2 மாதத்துல உலகத்தில் அநேக மாற்றங்களை நாம் சந்தித்தோம். மனிதர்களும் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கிறார். இந்த 3ஆம் மாதம், மார்ச் மாதம் 1 தேதியிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நான் கர்த்தர், நான் மாறாதவர். I am the Lord God, I change not. இதுதான் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம். கர்த்தருடைய அருமையானவர்களே, தேவனுடைய
சகலம் குறிப்பாக மக்களும் சூழ்நிலைகளும் பருவகாலங்களும் அனைத்தும் மாறக்கூடிய பொருட்களாய் இருக்கும் பொழுது தேவன் தொடர் தேர்ச்சியாக நிலையான தொடர்ந்து இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய குணங்கள், அவருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய நோக்கங்கள் எல்லாம் நித்தியமானவைகள், அசைக்க முடியாதவர்கள். அல்லேலூயா. தேவன் மாறாதவர் என்கிற புரிந்து கொள்ளுதல் நமக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவரை நம்பும்படியான உறுதிப்பாட்டையும் நம்பிக்கையும் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறது. இன்றைக்கு நாம் தேவனுடைய மாறாத தன்மையும் அவருடைய குணங்களையும் இன்றைக்கு நாம் ஆராய்ச்சி செய்ய இருக்கிறோம். இந்த 3வது மாதத்துல இந்த மார்ச் 1ஆம் தேதி ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்கிற அந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ளுகிற முதல் காரியம் என்னவென்றால், நான் ஆராதிக்கிற கர்த்தர், நான் ஆராதிக்கிற தேவன் மாறாத தன்மை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, தேவன் மாறிடாத தன்மை உள்ளவர் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அவரின் குணம் மாறாது. அவர் உலகத்தில் மாத்திரமல்ல, நித்தியத்திலும் அதே வண்ணமாக நிலைத்துள்ளார். அல்லேலூயா. முதலாவது நம்ம பார்க்கிறோம், மனிதனுடைய குணம் நாளுக்கு நாள் மாறுகிறது. ஆனால் தேவனுடைய குணம் மாறாது. அவருடைய குணங்கள் என்ன? அன்பு. அவருடைய குணங்கள் என்ன? பரிசுத்தம். அவருடைய குணங்கள் என்ன? தேவனுடைய நீதி. இந்த அன்பு, பரிசுத்தம், தேவனுடைய நீதி, இவைகளெல்லாம் காலத்தின் ஊடே நிலையானதாக காணப்படுகிறது. தேவன் ஒரு பக்கத்துல அன்புள்ளவராய் இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கத்துல மனதுருக்கமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நாம் பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 34:6 வாசிக்க. ஏழாம் வசனத்தை வாசிக்க சிஸ்டர். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர்,
அவருடைய ஆலோசனைகள் எப்படிப்பட்டவைகள்? நிலை நிற்கக்கூடியவர்கள். ஆண்டவருக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவர் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது நம்ம பார்த்தோம், தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய நோக்கங்கள் மாறாதவர்கள். மூன்றாவது நாம் பார்க்கிறோம், தேவனின் வார்த்தை நித்தியமானது. தேவன் ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க. ஆமென். ஏசாயா 40:8 வாசிங்க. ஏசாயா 40:8. புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமும் என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று வருகிறது. தேவனுடைய வசனம் என்றென்றைக்கும் நிலை நிற்கும். மனிதனுடைய வார்த்தைகள் மாறும், ஆனால் தேவனுடைய வார்த்தை நித்தியமானது. ஆமென். தேவனுடைய வார்த்தைகளும் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்களும் நித்தியமாய் மாறாதது என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன உங்களுக்கு பேசினாரோ அந்த வார்த்தை அப்படியே வந்து பலிக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம், தேவன் உண்மை உள்ளவர். தேவன் எப்படிப்பட்டவர்? மனிதன் பொய் பேசலாம். நம்ம கிறிஸ்தவர்கள் மத்தியில பொய் இந்த நாட்கள்ல அதிகம் போயிடுச்சு. செல்போன்ல எங்க நீங்க வந்துக்கிறீங்கன்னா இதோ சுலபமா போய் பேசுறாங்க. பொய் எங்க பார்த்தாலும் பொய்யா. ஆனா தேவன் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். எதிர மாறாதவர்? தேவனுடைய உண்மை தத்துவத்தில் அவர் மாறாதவராக இருக்கிறார். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22-23 வாசிங்க. புலம்பல் 3:22-23. கர்த்தருடைய அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடியவில்லை. 23ஆம் வசனத்தினுடைய கடைசியில் என்ன பார்க்கிறோம்? உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. தேவனுடைய மாற்றமில்லாத தன்மை, தேவனுடைய இயல்பு, எப்பொழுதும் அவர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார் என்கிற நிச்சயத்தை இப்பொழுது நீங்கள் வாசித்த இந்த வசனம் நமக்கு தருகிறது. அல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, தேவனுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டவைகள்? தேவனுடைய குணாதிசயங்கள் பூரணமானவைகள். தேவனுடைய குணாதிசயங்கள் பூரணமானவைகள், நிறைவானவைகள். தேவனுடைய ஞானம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய எங்கும் இருக்கிற பிரசன்னம், இவைகளெல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்கள். அல்லேலூயா. எபிரேயர் 13:8 வாசிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். கர்த்தருடைய அருமையானவர்களே, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்க வாசிக்க வேண்டாம், வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனா அதனுடைய பொருளை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில 17ஆம் வசனம் 17ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 17:1 நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு வயசு எவ்வளவு? 99 வயசு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 75 வயசுல ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். 25 வருஷம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல. வீட்டுக்கு ஆபிரகாமுடைய கூடாரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மற்றவங்க பார்த்து ஆபிரகாமை பார்த்து சிரிக்கிறாங்க, ஏளனம் பண்றாங்க, நகைக்கிறாங்க, பரியாசம் பண்றாங்க. கிழவனுக்கு புத்தி இல்ல, புத்தி மயங்கி போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆபிரகாம் தன் வாயினால அறிக்கப்படும். என்ன அறிக்கப்படா? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி ஆபிரகாம் குறித்து ரோமர் 4 அதிகாரத்தை வாசிக்கிறோம். அவன் எப்படி மாறினான்னா, அந்த 25 வருஷத்துல விசுவாசத்தில் வல்லவரானான். அவன் விசுவாசத்தில் என்ன பண்ணா? சரீரம் பலவீனமா இருக்கு, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேறும். அப்படி இருந்த ஆபிரகாமோடு 99ஆம் வயசுல அதே தேவனாகிய கர்த்தர், மாறிடாத தேவன், உடன்படிக்கை செய்கிறார். அல்லேலூயா. என்ன உடன்படிக்கை செய்கிறார்? நீ திரளான தேசங்களுக்கு தகப்பனாவார். ஜாதிகளுக்கு போட்டிருக்குது, அதை அப்படி மாற்றி சொல்றேன், தேசங்களுக்கு தகப்பனாவார். ஆண்டவர் ஏற்பட்டாரு, தேசங்களுக்கு தகப்பனாவார் என்று மாத்திரம் சொல்லாம அவனுடைய பெயரை மாற்ற. தேராகு அவருக்கு வச்ச பெயர் வந்து ஆபிராம். ஆனா பிதாவாகிய தேவன் அவருக்கு வச்ச பெயர் வந்து ஆபிரகாம். ஆபிரகாம் என்கிற வார்த்தை என்ற பெயர்ல 5 எழுத்துக்கள். 5 என்ன சொல்லுது? ஆபிரகாம், இனிமே நீ உயர்ந்த தகப்பன் அல்ல, என்னுடைய கிருபைக்கு கீழே இருக்கிற திரளான தேசங்களுக்கு தகப்பன். ஆகவே இனிமே நீ வந்து கிருபைக்கு கீழே. ஆகவே கிருபைக்கு அடையாளமாக இருக்கிற ஆபிரகாம் என்கிற பெயரை நான் உனக்கு சூட்டுகிறேன் என்று சொல்லி, இனிமேல் உன்னுடைய பெயர் ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம். ஆமென். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த 3வது மாதத்துல உன்னோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். உன்னோடு உடன்படிக்கை செய்கிற கர்த்தர் மாறாத கர்த்தர். அல்லேலூயா. அவர் மாறாத கர்த்தர், உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர்
இப்போ பரியாசம் பண்ணின ஜனங்க என்ன பண்ணுவாங்க? கேலி பண்ணின ஜனங்க என்ன செய்வாங்க? இப்ப ஏதாவது வாய் திறக்க முடியுமா? வாய திறக்கவே முடியாது. அடுத்தபடியாக நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லக்கூடிய சத்தியம் என்னன்னா, ஒரு மாறும் உலகத்தில் மாறாத தேவனை இந்த 3வது மாதத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதும் பதட்டத்தில். ஏனென்றால் மத்திய கிழக்கு நாடுகளில் துபாய், குவைத், கத்தர், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் எல்லா தேசங்களின் மேலும் ஏவுகணைகள் பாய்ந்து கொண்டே இருக்கு. ஈரான் தேசத்திலிருந்து ஏவுகணை பாய்ந்து நேரா இஸ்ரேல் தேசத்துக்கு, இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிறவங்க அங்கிருந்து ஏவுகணைகளை பாய்ந்து ஏவுகணைகளை ஏவி அவர்கள் ஈரானை தாக்குகிறார்கள். ஆகினால குவைத்தில் இருக்கிறவங்க, துபாயில் இருக்கிறவங்க யாருமே விமானத்தில் ஏறி ஆகாயத்தில் விமானம் பறக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இதுதான் இன்றைய உலகம். ஆனால் இந்த நிச்சயமற்ற இந்த உலகத்தில், மாறிக்கொண்டிருக்கிற உலகத்தில் தேவன் இன்றைக்கு நம்ம தன்னை அறிமுகப்படுத்துகிறார். என்ன அறிமுகப்படுத்துகிறார்? நான் மாறாத தேவன். ஏன் மாறாத தேவன்? 3வது மாசத்துல நமக்கு சொல்றாரு, இன்றைக்கு நீங்களும் நான் இந்த மாறினாத தேவனை சார்ந்து இருக்க முடியும். We can rely on this unchanging God. உலகத்தில் பாருங்க, எந்த மனுஷனையும் நம்ப முடியல. நேற்று ஒன்று சொல்றான், இன்னைக்கு ஒன்று சொல்றான். ஆனா உலகம் வந்து மாற முடியாது. மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றம், மனிதனுடைய பருவங்களில மாற்றம், அரசாங்கத்தில் மாற்றம், மக்களும் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கிறார். நேற்று கூட உபவாச ஜெபம் முடிஞ்ச உடனே நம்முடைய சபையை சேர்ந்த ஒரு சகோதரனோடு பேசிக் கொண்டிருந்தேன். பேசிக் கொண்டிருக்கும்போது நான் சொன்னேன், இப்ப நீங்க பார்க்கிற போதகருடைய தலையை பார்த்தீங்கன்னா முடியே இல்லாத போதகர். ஆனா வாலிப வயசுல இந்த போதகரை நீங்க பார்த்துட்டீங்கன்னா வணங்கா முடியோடு கூட இருப்பார். அதனால அந்த போட்டோவை காமிச்சேன்னா எங்க வீட்டுல வந்து விளக்கெண்ண போட்டாதான் என் தலைமுடி பணி. ஏன்னா சுருள் சுருளா அப்படியே எழுப்பி இந்த இடத்துல வந்து அப்படியே கூப்பிட்டு நீக்கும் முடி. அந்த மாதிரி முடி இருந்துச்சு. அப்போ ஒரு மாற்றம் என்னுடைய முகத்துல இருக்கு. அதே மாதிரி உலகம் வந்து எப்படி இருக்குது? மாறிட்டே இருக்கு. வாழ்க்கையில மாற்றம் என்பது தொடர்ந்து நடக்கிற காரணி. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? பிரசங்கி 3:1. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வாரத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. அப்போ உலகத்துல வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம். கொஞ்ச நாளைக்கு முன்னால பாருங்க, பயங்கரமா குளிர். இப்ப பாத்தீங்கன்னா குளிர் எங்க போச்சுன்னு தெரியல. இப்ப எப்படி இருக்குது? 2-3 மாசமா எங்க வீட்டுல நாங்க ஃபேனே ஆன்
ஆனா இப்ப முடியுது. இப்போ 2 காரணத்துக்காக ஃபேனை ஆன் பண்ண வேண்டியது. ஒண்ணு உஷ்ணமா இருக்குது, வெப்பமா இருக்குது. 2வது கொசு தொல்லை அதிகமா இருக்கு. இந்த 2த்தையும் வளர்க்கறதுக்கு ஃபேனை போட்டாதான் முடியும். ஃபேனை போடலன்னா நீங்க எல்லாரும் வேர்த்து விரவத்து அந்த மாதிரி நிலைமையா. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உலகத்தை பார்க்காத மகனே, உலகத்தை பார்க்காத மகனே, உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது, உலகம் நிச்சயமற்றது, உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் இன்றைக்கு உனக்கு உறுதிப்பாட்டை அளிக்கிறேன். என்ன உறுதிப்பாடு? சங்கீதம் 62:6 வாசிங்க. சங்கீதம் 62:6. அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படவில்லை. கர்த்தருடைய அருமையானவர்களே, இந்த வசனத்துல கண்மலையை பற்றி பார்க்கிறோம். கண்மலை என்றால் என்ன? அசையாத மலை, அசைக்கப்பட முடியாத மலை. அல்லேலூயா. அடுத்தது என்ன பார்க்கிறோம்? ரட்சிப்பு. ரட்சிப்பு எப்படிப்பட்டது? உறுதியானது. ரட்சிப்பு எப்படிப்பட்டது? உறுதியானது. அது மாத்திரமல்ல, இந்த தேவன் எப்படி இருக்கிறாரு? உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். இந்த தேவன் எப்படி இருக்கிறாரு? உயர்ந்த அடைக்கலம். அந்த உயர்ந்த அடைக்கலத்துல நீயும் நானும் இருப்போமானால் யாரும் நம்மை தொட முடியாது. எந்த தீங்கும் நம்மை அணுகாது, மோசடி நமக்கு நடக்காது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளை 2 மாசம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து போயிடுச்சு. இந்த 2 மாசத்துல ஜனவரி மாசம், பிப்ரவரி மாசம், 2 மாசமும் நம்முடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளை நாம் சந்தித்தோம். அநேக பிரச்சனைகளை சந்தித்து, அப்போ பிரச்சனைகள் நிச்சயம், பிரச்சனைகள் நிச்சயம். ஆனா இந்த பிரச்சனையில மாறாத தேவன், அவர் உனக்கும் எனக்கும் என்ன சொல்லுகிறார்? ஏசாயா 41:10 வாசிங்க. ஏசாயா 41:10 வாசிங்க. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதி வலது கரத்தினால. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, பிரச்சனையை பார்க்காத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் யாரோடு இருக்கிறேன்? உன்னோடு இருக்கிறேன். நம்மோடு இருக்கிற தேவன், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் தேவன் நம்மோடு கூட இருந்து என்ன பண்றாரு? நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். வாக்கு தத்தங்களை தேவன் கொடுக்கும் போது அந்த வாக்கு தத்தங்களை கொண்டு நாம் பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஒரு வியாதி வரும். வியாதி வந்த உடனே நம்ம என்ன வாக்குத்தத்தை எடுத்துக்கிறோம்? ஒரு நோய்களெல்லாம் குணமாக்கி, ஒரு பிராணனை அழித்து விலக்கிவிட்டு, உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கும். இந்த வாக்குத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க.
சரீரத்தில் இருக்கிற வியாதியெல்லாம் வெளியே போகும். ஆமென். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 107:20 சொல்லி பாருங்க, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவரை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். தலைவலி வந்துச்சா, பிரச்சனை வந்துச்சா, போராட்டம் வந்துச்சா, இந்த வசனத்தை சொல்லிப்பார். டெஸ்ட் பண்ணிப்பார். நம்ம சர்ச்சில் நிறைய பேர் நான் சொன்ன இந்த வசனத்தை சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போகாம சுகமாய் இருக்கிறாங்க. நம்ம மத்தியில் உட்கார்ந்துக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய வாக்கு பிரச்சனை வரும்போது வாக்குத்தத்தங்களை சொல்ல பழகு. பிரச்சனை பேசாது. பிரச்சனையை பேசினா சாத்தானுக்கு மகிமை. வாக்குத்தத்தங்களை சொல்லு. தேவன் வாக்குத்தத்தத்தை நினைவு கொண்டு உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தையானது வாழ்க்கையின் மாற்றங்களின் மூலமாய் நம்மை நடத்தும். தேவனுடைய வார்த்தையானது வாழ்க்கையின் மாற்றங்கள் மூலமாய் உங்களையும் என்னையும் நடத்தும். ஆமென். சங்கீதம் 119, 105 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். சங்கீதம் 119, 105 வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது மாறிக்கொண்டிருக்கிற உலகத்துல நம்முடைய வழிகாட்டியாக, நம்முடைய நங்கூரமாக நிறைந்திருக்கிறது. இந்த வார்த்தை நீதியிலே நம்மை நடத்துகிறது. இந்த வார்த்தையானது நீதியிலே நம்மை நடத்துகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க. தாவீது ஆரம்பத்தில் எப்படி இருந்தாரு? ஒரு சாதாரண ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பனாக இருந்தார். ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்த தாவீதை 8வது மகனை தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை எப்படி மாற்றினார்? ராஜாவாக்கினார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ராஜாவாக்கின பிற்பாடு சவுல் தாவீதை வேட்டையாடிக் கொண்டே இருந்தார். அந்த நேரத்தில் தாவீதை தேவனாகிய கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. பாதுகாப்பு மாத்திரமல்ல, எப்பொழுதெல்லாம் சவுல் தாவீதை பின்தொடர்ந்தானோ அப்பொழுதெல்லாம் தேவன் தாமே தாவீதை வழி நடத்தினார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை சத்துருவானவன் துரத்திக் கொண்டே இருக்கிறானா? கவலைப்படாத. கர்த்தர் உன்னை பாதுகாத்து உன்னை வழி நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மனிதனுடைய வார்த்தைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் தவறி போகவே போகாது. ஆமென். வாசிக்கமாக எண்ணாகமம் 23:19 வாசிங்க. எண்ணாகமம் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதன் பொய் சொல்லுவான், தேவன் பொய் பேச மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தது
தவறி போகவே போகாது. காரணம் என்னவென்றால் இந்த வார்த்தையானது சாதாரண வார்த்தை அல்ல, வாக்கு தத்தங்களின் வார்த்தை, நம்பக்கூடிய வார்த்தை, மெய்யான வார்த்தை. மனிதனுடைய வார்த்தைகள் மாறும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகள் மாறும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். எபிரேயர் 6:18 பாருங்க. எபிரேயர் 6:18. எபிரேயர் 6:18. நமக்கு வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி சொல்லும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் அடிப்படைக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். எப்படி தேவன் மாறிடாதவராய் இருக்கிறாரோ அவருடைய வார்த்தைகள் கூட மாறாதவர்கள். ஆமென். 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 அப்போ இந்த மாறிடாத வார்த்தை வாக்கு தத்தங்களாக நமக்கு வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசத்தினால நாம் வாழ வேண்டும். தேவனுடைய வார்த்தையானது வாக்கு தத்தங்களா வரும் பொழுது அந்த வாக்கு தத்தத்தை அந்த வாக்கு தத்தம் நாம் வாழ்வதற்காக கொடுக்கப்படுகிற வாக்கு தத்தம். அப்போ நீ எப்படி வாழணும்? அந்த வாக்கு தத்தத்தை அப்படியே அறிக்கை பண்ணி அதை நம்பி அதை விசுவாசித்து விசுவாசத்துல கடுகளவு விசுவாசத்துல நீ வாழ வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆகவே கர்த்தருடைய அருமையானவர்களே, மாறிடாத தேவன் இன்றைக்கு நமக்கு என்ன கொடுக்கிறார்? ரட்சிப்பின் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவருடைய ரட்சிப்பின் வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டது? நித்தியமானது. அவருடைய ரட்சிப்பின் வாக்குத்தத்தம் நித்தியமானது. யோவான் 3:16 வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடுத்தி அவனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அனுப்புகிறார். ஆமென். ஆகவேதான் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரே, நீர் எனக்கு வாக்கு பண்ணுகிற எல்லா வார்த்தைகளையும் நான் நம்புகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்போ தேவன் மாறிடாதவர், தேவன் மாறாதவர். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த 3வது மாதத்துல மாறிடாத தேவனுக்கு நீ எப்படி பதில் கொடுக்க போகிறாய்? How are you going to answer to this unchanging God? எப்படி நீ பதில் உரைக்க போகிறாய்? ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நானும் நீங்களும் இந்த மாறிடாத தேவனை நம்ப வேண்டும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வாசிங்க. நீதிமொழிகள் 3:5-6. கர்த்தருடைய பிள்ளையே, உன் சுய புத்தியின் மேல நீ என்ன பண்ணக்கூடாது?
சாயாம என்ன பண்ணணும்? உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர்ல நம்பிக்கை. உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக் கொள். ஆமென். அல்லேலூயா. அப்பொழுது அவர் உன் பாதைகளை என்ன பண்ணுவாரா? செவ்வாய்ப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் முதலாவது நாம் என்ன செய்வோம்? அவரை நம்புவோம். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது என்னன்னா கீழ்ப்படிதலுடன் வாழ்வோம். தேவன் மாறிடாதவராய் இருப்பதனால நம்முடைய வாழ்க்கை எடுக்கணும், கீழ்ப்படிதலுள்ள வாழ்க்கையாய். யோவான் 14:15 வாசிங்க. யோவான் 14:15. பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஜெபம் பண்றீங்க, இயேசுங்கிற நாமத்துல ஜெபம் பண்றீங்க, அந்த ஜெபத்துக்கு நான் என்ன செய்வேன்? பதில் கொடுப்பேன். ஆனா 15ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம்? என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஏன் அப்படி சொல்றாரு ஆண்டவர்? இயேசு ஏன் அப்படி சொல்றாரு? இயேசு ஏன் சொல்றாரு? நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என்னுடைய கற்பனைகளை என்ன பண்ணுவீங்க? கை கொள்வீங்க. பதில் கொடுக்கிறதுனால அல்ல, அன்பினாலே கற்பனைகளை கை கொள்ளு. கை கொள்ளுனா என்ன அர்த்தம்? கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கையை வாழு. அடுத்தபடியாக என் தேவன் மாறிடாத தேவனாய் இருப்பதனால நான் என்ன பண்ணுவேன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, ஒவ்வொரு நாளும் நான் செய்கிற ஜெபத்துல மன உறுதியாய் இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். மன உறுதியாய் இருப்பேன். ஆமென். நான் எப்பொழுதெல்லாம் ஜெபத்துல என் தேவனை நான் அணுகுகிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் என்ன செய்வேன்னா, நம்பிக்கையுடன் என் தேவனை நான் அணுகுகிறேன். ஆமென். எபிரேயர் 4:16 பாருங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாக கிருபாசன தடையில சேர. நீ எப்பொழுதுதான் ஜெபத்துல தேவனிடத்துல அணுகுகிறாயோ அப்பொழுதெல்லாம் தேவன் உனக்கு வல்லமையும் விருப்பத்தையும் பதில் அளிப்பதற்கு மங்கி போகாதவராகவும் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அப்போ மாற்றம் இல்லாத தேவன் மேல நம்ம என்ன செய்வோம்? நம்பிக்கை வைப்போம். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பொழுது நாம் இந்த மாறினாத கவனிக்கிறீங்களா? தண்ணி குடிச்சிட்டே கவனிங்க. மாறினாத தேவனை நாம் சேவிப்பதனால நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? முதல் ஆசீர்வாதம் ரட்சிப்பின் நிச்சயம். முதல் ஆசீர்வாதம் என்ன? ரட்சிப்பின் நிச்சயம். தேவன் மாறாதவராய் இருப்பதனால கிறிஸ்துவுக்குள்ளான நம்முடைய ரட்சிப்பு பாதுகாப்பு
திட நம்பிக்கை, அவருடைய முன்னேற்பாடுகளில் உள்ள திட நம்பிக்கை. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. அடுத்தபடியாக தேவன், மாறிடாத தேவன் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் நிலை பேருடை வாழ்க்கை, நித்திய ஜீவன். தீத்து 1:2 வாசிங்க. தீத்து 1:2. மூணாவது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து பாருங்க, யார் யார் மாறிடாத தேவனை நம்புகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வெகுமதி நித்திய ஜீவன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில 2 மாசத்துல குழம்பு போகக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் வந்திருக்கும். காரணம் என்னன்னா, நான் வசிக்கிற உலகம் நிலைத்தன்மை இல்லாத உலகம். ஆனா தேவனுடைய மாறாத இயல்பு நிலைத்தன்மை நம்பிக்கையை இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறது. என்ன நம்பிக்கை கொடுக்கிறது? தேவன் நமக்கு அழைக்கணும், பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர். 2வது வசனம் என்ன சொல்லுது? சங்கீதம் 46:2 என்ன வாசிக்கிறோம்? சங்கீதம் 46:2. பூமி நிறைமாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதில் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதை பெருக்கினால் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படும். அல்லேலூயா. உலகம் முழுவதும் குழப்பத்தில் இருந்தாலும் மாறிடாத தேவன் பேர்ல நம்பிக்கை உள்ளவன், விசுவாசம் உள்ளவன் பயப்படவே மாட்டான். காரணம் என்ன? மாறிடாத இயேசு கிறிஸ்து அவனோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மாறிடாத தேவனாய் நான் இருக்கிறேன், என் கிருபையும் மாறிடாத கிருபை. பரிசுத்த பவுலிடத்துல ஆண்டவர் சொல்றாரு, 2 கொரிந்தியர் 12:9-10 வாசிக்கிறோம். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய். கர்த்தருடைய அருமையானவர்களே, காட்பாடியில எத்தனையோ மாற்றங்கள், வேலூர்ல எத்தனையோ மாற்றங்கள், வசந்தபுரத்துல எத்தனையோ மாற்றங்கள், திருவள்ளுவர் நகர்ல எத்தனையோ மாற்றங்கள், விருப்பாட்சிபுரத்துல எத்தனையோ மாற்றங்கள், ஆமென். அருள் நகர்ல எத்தனையோ மாற்றங்கள். ஆனா ஒருபோதும் மாறிடாத தேவனை நாம் சேவிக்கிறோம். அவருடைய குணங்கள், அவருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய வார்த்தைகள் நித்திய காலமாக மாறாதவை. அல்லேலூயா, ஆமென்.